ஒருத்தன் பொய் சொல்லலாம். ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற வாக்கியம் நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு நல்லாவே பொருந்தும். நேத்து மேடையில பேசும்பொழுது சொல்றாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பட்ஜெட்ல 15% இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கிருவாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். உண்மையிலேயே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸோட அவுட்கம் பட்ஜெட் ஆஃப் 2013-14, அதாவது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இருந்த அவுட்கம் பட்ஜெட்ல ஒரே ஒரு வரி வருது. அதாவது வேறெவர் பாசிபிள், எங்கெல்லாம் முடியுமோ 15% of the outlay should be spent on developmental projects for minorities. அதாவது எங்கெல்லாம் முடியுமோ அங்கே 15% சிறுபான்மையினருக்காக, முஸ்லிம்களுக்காக இல்ல, சிறுபான்மையினருக்காக செலவிடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் வருது. இத வச்சுக்கிட்டு தான் பட்ஜெட்ல, டோட்டல் யூனியன் பட்ஜெட்ல 15% முஸ்லிம்களுக்காக செலவழிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு.